வண்ண நிலவன் அண்ட் வண்ணதாசனை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. வண்ண நிலவன் அவர்களுடைய எஸ்தர் படித்து சிறப்பாக நெகிழ்ந்து போனோம். அவருடைய ரெய்னீஸ் ஐயர் தெருன்னு ஒரு சின்ன சிறுகதை இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கலாம். அதை படித்ததுக்கப்புறம் அந்த ரெய்னீஸ் ஐயர் தெரு திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னு பல இடங்களில் தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. அது முருகன்குறிச்சி பக்கத்தில் இருக்குது. முருகன்குறிச்சி வாய்க்கால் பக்கத்தில் அந்த தெரு இருக்குது. அதே மாதிரி இங்கே கணபதி சுப்பிரமணியன் ஆசிரியர் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு கண்டிப்பாக நினைவு இருக்கும். நான் 2018 உதவி ஆணையராக இதே பாளையங்கோட்டையில் பணி செய்யும்போது அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், சார் இந்த மாதிரி புதுமை பித்தன் இங்கே தான் வாழ்ந்தாராமே, அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்லாம் நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. இல்லை, அவர் அதுக்கப்புறம் தேடி அந்த மாதிரி வீடுகள் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு தரவுகள்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் தான் அற்புதமான அவரோட நினைவாக அந்த சாலை புதுமை பித்தன் சாலைன்னு அரசு பெயர் சூடிச்சு. அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி. இந்த சிறப்பான 9வது நெல்லை புத்தக திருவிழாவில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.